ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ரோமர் 5வது அதிகாரம் 17 மற்றும் 18வது திருவசனங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 17, 18. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பிரியமானவர்கள், இந்த திருவசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தின் மூலமாக எப்படி நாம் ஜீவனுக்குள்ளே உட்பட்டிருக்கிறோம் என்று சுருக்கமாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் நோக்கம் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த ஜீவனை பரிபூர்ணமாக நித்தியத்திற்கும் தொடரக்கூடிய விதத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இதிலே அநேக ஆழங்கள் இருக்கிறது, இரகசியங்கள் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய அடியானாகி எனக்கு வெளிப்படுத்தினதின்படியாக இவைகளை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவ நதியை பெருகி ஓட செய்ய அவர் உண்மையுள்ளவராக, சர்வ வல்லவராக, அதிசயமானவராக, இன்றும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. முதலாவதாக இந்த இடத்திலே ஒருவனுடைய மீறுதலினாலே இந்த பூமியிலே மரணம் ஆளுகை செய்தது என்று குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாள் எப்படி அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஆதி தாய் தகப்பனாக இந்த பூமியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம் இந்த பூமியிலே மரணம் ஆளுகை செய்தது, இப்பொழுதும் ஆளுகை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாகிற தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நீதியின் மூலமாக நமக்கு ஜீவனுக்கு ஏதுவான தீர்ப்பு பரலோகத்திலிருந்து உண்டாகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று இந்த நாளிலே திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த இடத்திலே மீட்பின் ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவனுடைய மீறுதலின் நிமித்தம் மரணம் இந்த பூமிக்கு வந்தது. ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கென்று மரணம் நியமிக்கப்படவில்லை. அவர்கள் என்றென்றுமாக பூமியில் வாழும்படிக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்திலே அவர்கள் கர்த்தருடைய ஒரு கட்டளையை மீறினபடினாலே மரணம் அவர்களை ஆட்கொண்டது. ஆவிக்குரிய மரணம் உடனே சம்பவித்தது. தொடர்ந்து படிப்படியாக அவர்கள் இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக நிறைவு செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஆனாலும் அவர்களுக்கும் கர்த்தர் சில இரக்கத்தை காண்பித்தார். காரணம், அவர் கிருபை இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர்களுக்கென்றும் சில சிலாக்கியங்களை கொடுத்தார். அந்த மரணத்தை நீக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வதை விட விழுங்கினார். எப்படி நம்ம ஆகாரத்தை விழுங்குகிறோமோ அதே போல் கர்த்தர் அந்த மரணத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். காரணம், எபிரேயர் 2வது அதிகாரம் அழகாக சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே தாமும் மாம்சமும் இரத்தமும் உள்ளவராகி அவர்களுக்கென்று கட்டளைகளினால்
நியமிக்கப்பட்டிருந்த மரணத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். இன்று நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த பாவ குற்றங்கள், மீறுதலின் குற்றங்கள் அவர் சுமந்து கொண்டபடியினாலே அது நிமித்தம் ஏற்படுகிற மரண தண்டனையிலிருந்து நாம் விலக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அது பரலோகத்திலிருந்து வந்த தீர்ப்பாக இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பு. ஸ்தோத்திரம். இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். அது மாத்திரமல்ல, ஆவியானவரும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகர்ந்தார், இப்பொழுதும் பகர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அநேக நாட்கள் இந்த பூமியிலே உலாவி தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அநேக உண்மைகளை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இன்று நாம் எப்படி அதில் பங்கு பெறுகிறது? இந்த பூமியில் உள்ள மனுக்குலம் எல்லாருமே இந்த தவறுக்குள்ளே நாம் சிக்கி இருக்கிறோம். அதனால தான் மரணம் நம்மை ஆட்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. இந்த மரணத்தின் ஆளுகையிலிருந்து யாரும் தன்னளவிலே நீங்க முடியாது. அதை முதல்ல திட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5வது அதிகாரம் ஆரம்ப வசனங்களை வாசித்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம். அந்த மீறுதலின் தண்டனையை ஒவ்வொருவரும் நமக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு இயேசு நமக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் விசுவாசித்து அந்த இரட்சிப்பின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கும்படிக்கு கேட்கும்போது அவர் நம்மை மன்னிக்கிறார். அவர் மறுபடியும் பிதாவாகிய தேவனால் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்ப பண்ணப்பட்டார். அதை நாம் விசுவாசிக்கும் போது அவர் எனக்காகத்தான் மரித்தார், உயிர்த்தார் என்பதை அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவ்வளவுதான். இதை நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடங்களிலே அபியாசப்படுத்தலாம். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக மரித்து உயிர்த்தி நான் உம்முடைய சிலுவை பலியின் மூலமாக காணக்கூடாத அந்த பரலோகத்தின் மகிமையான தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்பட்டதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த இரத்தத்தின் மூலமாக என்னை கழுவும். உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஜீவனுக்கு உட்படுத்தும் என்று கேளுங்கள். போதும், அவ்வளவு. நீங்களே ஆண்டவரிடத்தில் பேசலாம். இப்பொழுதே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். அடுத்த நிமிடம் நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷத்தை, நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். டாக்டர் பில்லி கிரகாம் சொல்லுவார், அழகாக ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒரு பையன் பட்டம் வைத்து கொண்டு இருந்தானாம். அந்த பட்டம் அங்கே வானத்தில் பறந்து கொண்டு இருந்தது. ஆமாம், சற்று நேரங்களிலே மேக கூட்டத்திற்கு அந்த பக்கமாக போய் மறைந்து விட்டது. அப்பொழுது ஒருவர் வந்து அந்த சிறுவனிடம் கேட்டாராம், நீ ஒரு பட்டத்தை விட்டு கொண்டு இருக்கிறாய், அது எங்கே மறைந்திருக்கிறது என்று உனக்கு தெரியவில்லையே. ஆமாம், அது இருக்குதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த சிறுவன் பதில் சொன்னானா, என்னுடைய கயிற்றில் ஒரு இழுவை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அதனாலே அங்கே அந்த பட்டம் அந்த மேகங்களுக்கு அப்பால் பறந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டானாம். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். அவரை நம்முடைய ஆத்துமாவிலே புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், சிலருக்கு அவரை தரிசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்திலும் கொடுத்திருக்கிறார், வேதாகம காலத்திலும் கொடுத்திருந்தார். ஆகவே சிலருக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர்கள், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அவர் அருளின ஆவியானவராலே அவருடைய ஆளுகையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார். சங்கீத புத்தகங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஸ்தோத்திரம். இது மீட்பின் திட்டத்தின் ஆரம்பம். அதற்கு அடுத்தபடியாக யோவான் 10:10 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிந்தின ஆதாமாக இந்த பூமியிலே வந்தார். அவருக்குள்ளே பாவமோ குற்றமோ மீறுதலோ
0.01% கூட காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். இந்த முழு வேதாகமத்திலும் அதை குறித்ததான சாட்சிகள் இருக்கிறது. பொதுவான உலகத்திலும் ஆவியானவர் அவரை குறித்ததான சாட்சிகளை பல இடங்களிலே நிறுவி உள்ளார். நீங்கள் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியிலே என்றென்றும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து பூமிக்குரிய ஓட்டத்தை 33.5 ஆண்டுகளிலே நிறைவு செய்தார். ஸ்தோத்திரம். அவர் அந்த பூமிக்குரிய ஜீவனை அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆமாம், 1 கொரிந்தியர் 15:45 அப்படி சொல்லுகிறது. ஆமாம், பிதாவாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். ஸோ கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவனிடத்திலே அந்த ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றிலே நாம் பங்கடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சகல துதிகன மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும். பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், நமது ஜீவன், நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த புது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்முடைய ஜீவன் தேவனுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய ஜீவன் அது நமக்குள்ளே இருந்தாலும் அது கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே எப்படி நாம் ஒவ்வொரு முடிவு எடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையை எப்படி கர்த்தரால் கட்டி எழுப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், தொழில் வேலை வாய்ப்புகளை எப்படி கர்த்தரால் கட்டி எழுப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், சொத்து சுதந்திரங்களை எப்படி கர்த்தருக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருடைய சபையில் ஒரு உறுப்பினராக வேண்டும், ஊழியங்களில் எப்படி பங்கு பெற வேண்டும், ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு சபைக்கு செல்லாமல் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு செல்ல தீர்மானம் பண்ணுங்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை இன்னும் நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். காரணம், சபையில் கிறிஸ்துவே தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை விசாரிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை இன்னும் தொடர்ச்சியான உயிர்ப்பித்தல்களும் இருக்கிறது. சங்கீதம் 23 பக்தன் அழகாக சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் கொண்டு போய் விடுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் புத்துயிர் தருகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதை தருகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், அவருடைய வார்த்தையின்படி கட்டி எழுப்புகிறார். அதுதான் முக்கியம். இன்றைக்கி வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளிலும் அவருடைய பிரத்யேகமான ரீமா ஆலோசனை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்துவிடக்கூடாது. இன்று வாலிபர் சமுதாயம் குடும்ப வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், அவர்கள் தானாக சில நேரங்களிலே முடிவு எடுத்து விடுகிறார்கள். அப்படி எடுக்கக்கூடாது. ஆதாமுக்கு ஏவாளை பிதாவாகிய தேவனே அவர் சிருஷ்டித்து கொடுத்தார். ஆபிரகாமினுடைய மகனுக்கு அவர் கர்த்தருக்கு முன்பதாக செய்து கொண்ட ஆணையின்படி ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் சென்று தேவ ஒத்தாசையினாலே ரெபக்காளை பெற்றுக் கொடுத்தார். யாக்கோபு தேவ பக்தியுள்ள பெற்றோர்களுடைய ஆலோசனையின்படி ஒரு பெண்ணை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எல்லா விஷயங்களிலும் கர்த்தருடைய நேரடி ஆலோசனை இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 23 அதுதான், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு அந்த ஆலோசனைகளை தந்து நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்துகிறார். அதுதான் பரிபூரணம். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவருடைய அடியார்களாகிய நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாழ வைக்கிறார். அது அவருடைய சத்தத்தை கேட்கும்போது தான் அது பரிபூர்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை
இந்த விஷயங்களிலே நாம் ஏற்கனவே தவறு பண்ணியிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய கைகளிலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார், இரக்கம் பாராட்டுவார், நீதிக்குட்படுத்துவார். ஸ்தோத்திரம். அந்த நீதி அவருடைய இலவச வெகுமதியாக கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 24 அப்படி சொல்லுகிறது. ஆமாம், அதில் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து மேன்மையை குறித்ததான அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. சங்கீதம் 24 வாசித்து பாருங்கள். பிற்பகுதியிலே அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார்கள். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. கர்த்தர் புத்துயிர் கொடுத்து கொண்டே இருப்பார். குடும்ப வாழ்க்கையிலே கொடுப்பார், சரீரத்திலே கொடுப்பார், தொழில் வேலை வாய்ப்புகளிலே கொடுப்பார், சொத்து சுதந்திரங்களிலே கொடுப்பார், ஊழியங்களிலே கொடுப்பார், சபையிலே கொடுப்பார். அந்த பரிபூரணத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். மரணம் இனிமேல் நமக்குள்ளே ஆளுகை செய்ய முடியாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்திற்கு பிதாவாகிய தேவன் நம்மை உட்பட பண்ணியிருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் இந்த ஜீவனுக்குரியவர்கள். ஸ்தோத்திரம். இதில் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது, அக்கறை இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கண்டு காணாமல் விட்டுறக்கூடாது. ஆவியானவர் நம்மை ஜீவனுக்கு அவர் ஆவியானவரே நமக்குள்ளே ஜீவனை தரக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். மறந்து விடக்கூடாது. ரோமர் 8வது அதிகாரத்திலும் அருமையாய் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், நாம் ஆக்கினைக்கு நீங்களாகி ஆமாம் அவருக்குள்ளே நாம் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நம்மளுடைய மனது கூட மாம்ச சிந்தையோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடாது, ஆவியின் சிந்தையோடு வந்துவிட வேண்டும். பிலிப்பிய நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. ஆவியானவருடைய சிந்தை இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளே அந்த பரிபூர்ண ஜீவன் வெளிப்படுகிறதற்கான காரியங்களிலே நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படும். நித்தியத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். அவர் பூமியில் இருந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது நமக்குள்ளே ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறது. நித்திய ஜீவனுக்குள்ளாக அவர் நம்மை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். நித்திய ஜீவனுக்குரிய அத்தாட்சியாக ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய அடுத்த குறிப்பு அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே குறிப்பிட்டார், நான் பரலோகத்திலே இருக்கக்கூடிய என் பிதாவினிடத்திலே செல்வது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போனானா தான் அங்கேருந்து பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே அர்ப்பணித்தார். மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனார். அங்கிருந்து பிதாவாகிய தேவன் அந்த குமாரனின் ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் மூலமாக நாம் ஜீவனுக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆவியானவர் மூலமாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி நாம் வாழ வேண்டும். பரலோகத்தில் நித்தியத்திற்குரியவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பதாக எப்படி அவருடைய செல்ல குமாரர்களாக குமாரத்திகளாக வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கு. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. ஸ்தோத்திரம். இன்று நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதிலே அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த வெளிச்சத்திலே நாம் வளருகிறவர்களாக இருப்போம் என்றால் அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தொடர்ச்சியாய் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். சங்கீதம் 36:9 அப்படி சொல்லுகிறது. ஆமாம், இதில் ஆவியானவர் வேதாகமத்தில் சில இடங்களில் அவருடைய பெயரே ஜீவ ஆவியானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். கிறிஸ்து இயேசுக்குள்ளிருந்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகும். என்னுடைய ஊழிய பாதையில் நூற்றுக்கணக்கான பேர் இந்த கிறிஸ்து இயேசுவிலான ஜீவனை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். மனம் திரும்பி ஸ்தோத்திரம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே குடும்ப வாழ்க்கை, தொழில், வேலை வாய்ப்புகள், சொத்து சுதந்திரங்களிலே அவர்கள் இந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அதிலே அவர் இன்னும் நமக்கு ஆழங்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:14 பக்தன் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என்னுடைய ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், கர்த்தரே அதிசயமானவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒரு மனிதனை, மனுஷியை உருவாக்குனதே அவர் அதிசயம் பிறவியாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். இன்று இட் இஸ் எ மெடிக்கல் ஒண்டர். ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு சரீரத்தை அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சு, ஆமாம், தலைப்பகுதி, மூளைப்பகுதி, கண்கள், மூக்கு, வாய், காது, கை, கால், எவ்வளோ அழகாக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்குரிய ஜீவன், நித்திய ஜீவனிலே அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிசய சிருஷ்டிப்பை மறுபடியும் ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார், மறுபடியும் சீரமைக்கிறார், புனரமைக்கிறார். ஆமாம், சில நேரங்களில் எங்கேயாவது இயற்கை பேர் நடந்துச்சுன்னா பார்க்குறோம், அங்கே கவர்மெண்ட் போய், ஆமாம், அங்கே போய் நிறைய புனரமைப்பு வேலை, சீரமைப்பு வேலை, அவங்கள மறுபடியும் ஒரு மனுஷியாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பரலோக பிதாவாகிய தேவன், உங்களை என்னையும் சிருஷ்டித்த தேவன், நம்முடைய சுற்றுப்புறங்களை, சூழ்நிலைகளை சிருஷ்டித்த தேவன், அவர் ஒண்டர்ஃபுல்லாக நம்மளை ரீக்ரியேட் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமாய் சீரமைக்கிறார். பாருங்கள், பேதுரு என்ற அப்போஸ்தலன் மீன் பிடிக்கிறவராக இருந்தார். ஆமாம், அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள், அந்த காலத்தில் அவருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்கிறார், பிரதான அப்போஸ்தலர். அவர் ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தக்கூடிய பொறுப்புக்கு அவரை ஒரு ஆயராக நியமிக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகிறது, ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய பேச்சு, அவருடைய சாயல், அவருடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ சில நடவடிக்கைகளில் பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, இந்த மீன் பிடிக்கிறவர்கள் இப்படி பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் ஒண்டர்ஃபுல் ரெஸ்டரேஷன். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்கு இருந்த குறைவை அதிசயமாய் சீரமைத்து புனரமைத்து அவர்களுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஸ்தோத்திரம். அது நீதிக்குட்பட்ட சந்தோஷம். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், பவுல் அப்போஸ்தலன் அழகாய் குறிப்பிடுவார், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதான, சந்தோஷம். அந்த ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறவங்க பரலோகத்திலிருந்து நமக்கு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நீதிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துட்றாரு. இன்றைக்கி போய் வழக்குக்கு லட்சங்களை கோடிகளை செலவழித்து இன்றைக்கி பூமியில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த நீதிக்குட்படுத்தப்படுதல் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. திருப்பி அந்த நீதிக்கு பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவரை கொடுத்துட்றாரு, கர்த்தருடைய சபையை கொடுத்துட்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நாம் அந்த பரிசுத்தத்தை, அந்த நீதியை கர்த்தர் காத்து கொள்வதற்கும் நமக்கு கிருபை கொடுக்குறாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், நமக்குள்ள நீதி அவர் அது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், தொழில், வேலை வாய்ப்பு காரியங்களிலும் ஒண்டர்ஃபுல் ரெஸ்டரேஷன். பேதுரு மீன் பிடிக்க போகும்போதே ஒரு அற்புதத்தை செஞ்சு தான் அவரை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அவர். ஆமாம், அவர் மீன் பிடிக்க ராத்திரி பூரா கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஒரு மீன் அகப்படல. ஆமாம், அப்போது பேதுரு அழகாக சொல்கிறார், ஐயரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று போடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில்
ஃபைன் டியூன்டாக இருக்க வேண்டும். நம்முடைய செவிகளும் நம்முடைய இருதயங்களும் நம்முடைய கண்களும் கர்த்தரை பார்க்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நம்ம அதில் நம்ம வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிபூரணத்தை தேவ ஒத்தாசையினால் அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமாம், சொத்து சுதந்திரங்களை குறித்து ஆண்டவர் ரெண்டும் சொல்லி வைத்திருக்கிறார். பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் அவர் சங்கீத புஸ்தகத்தில் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டிலே இருக்கும், அவன் சம்பத்து குறையாது என்றும் சொல்லியிருக்கிறார். இதில் கர்த்தர் பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். ஆமாம், இதில் சுய நலம் சுய இஷ்டத்தின்படி ஓடக்கூடாது. அதிலும் ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்கிறார். அதில் ஊழியங்களிலும் அதிசயமானவைகளை அவர் செய்கிறார். மறந்து விடக்கூடாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அதிசயமானவர். கிதியோன் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் மீதியானியருடைய ஒடுக்குதலினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது கர்த்தர் தன்னை அதிசயமானவராக வெளிப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட, அவருடைய சொத்து சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட உதவி செய்தார். மோசே காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழே ஒடுக்கப்பட்டார்கள். அவர் அதிசயமானவராக இருக்கிறவராக யெகோவா தேவனாக இறங்கி அவர்கள் நடுவில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களை பாலும் தேடும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு அதிசயமாய் கொண்டு வந்தார். இயற்கைக்குட்பட்ட கிரியைகளும் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்து அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் அந்த அதிசயமான கிரியைகளை நாம் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து இன்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஆத்துமாவிலே அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அந்த ஆத்துமாவில் அந்த நன்றாய் தெரியுங்கிறத கேன்சல் பண்ணிடாதீங்க. ஆமாம், அதனால தான் நிறைய பேருக்கு சஞ்சலம் வருது. ஆமாம், சில பேருக்கு கவலை கண்ணீர், ஆமாம், இன்னும் இந்த மதுரையில் சொல்லுவாங்க நொம்பலம், பொங்கி பொங்கி விளைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி அனாதி தீர்மானத்தின்படி அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஊழிய பாதை எனக்கு ஒரு பக்கம் ஆண்டவர், நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். சில பேரை முழு நேர பணியில் வைத்திருக்கிறார், சில பேரை அவர்களுக்கென்று சொத்து சுதந்திரங்கள் பொறுப்புகளை கொடுத்து வேலைகளை தொழில்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வருமானங்களிலிருந்து கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்கென்றும் சுவிசேஷ ஊழியத்திற்கென்றும் அவர்கள் விதைக்கிறவர்களாக, தேவனுக்கென்று அறுவடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதன் மூலமாக அந்த ஆயுசு காலம் பரிபூரணப்படும், அதிசயமாய் அது பெருகும் என்று ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். கடந்த செய்தியிலே அதை குறித்து சொல்லியிருந்தேன். மனுஷனுடைய ஆயுசு காலம் 120. சிலர் சங்கீதம் 90:10 தவறாய் புரிந்து கொண்டு 70-80 சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியல்ல, முழு வேதாகமத்திலும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. மோசேக்கு 70-80 என்பது மோசையினுடைய ஜெப சங்கீதம். 91 கடைசி வசனத்தில் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். மோசைக்கு 120 வயதாகியும் அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 175 ஆண்டுகளை கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பதாக நோவாக்கு முன்பதாக அங்கே ஆயுசு காலம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருக்கு மெத்துசுலாவை கொடுத்த பிறகு ஆண்டவர் அவருக்கு 300 ஆண்டுகளை கொடுத்து அவர் உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆதியாகமம் 6:3 கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா நாளும் போராடுவதில்லை. அவனுடைய ஆயுசின் வருஷங்கள், அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 தானே என்று குறிப்பிடுகிறார். 120 வருஷத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்கும் கொடுக்கிறார்.
மனுஷிகளுக்கும் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு 175 ஆண்டுகளை கொடுத்திருந்தார். இன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆமாம், இன்னைக்கு ஜப்பான் சீனாவில் இருக்கிறவங்களில் 100 வயதுக்கும் அதிகமான பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவிலும் 100 வயசுக்கு அதிகமானவங்க இருந்து கொண்டு இருக்கிறார். இன்று கர்த்தருடைய சபையில் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? யோசனை பண்ணி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஆயுசு காலத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் இருக்கிற பலவீனங்கள், குறைவுகள், மரணத்தின் கிரியைகளை நீக்கி போட்டு நம்மை ஜீவனுக்குட்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, பரிபூர்ண ஜீவனை கொடுத்து, அதுவும் கர்த்தருக்காக வாழும்படி, கர்த்தருக்காக ஓடும்படிக்கு செய்ய அவர் விரும்புகிறார். சோத்திரம். இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு சில பேர் கர்த்தருக்காக ஓடுறது கிடையாது, கர்த்தருக்காக வாழ்கிறது கிடையாது. ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி பரலோகத்தின் தேவனுக்காக வாழும்போது அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சிலுவை மரணம், பாடு, உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் மரணத்துக்கு நீங்களாகி நீதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று பரலோகத்தின் தீர்ப்பு ஆணை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே, அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஜீவனில் இருக்கிற சங்கடங்களை எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். அவர் சஞ்சலத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார். அதில் ஒரு அர்த்தத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாக்கு பண்ணி இருக்கிறான். ஸ்தோத்திரம். மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரித்தாலும் அவன் கர்த்தருக்கு முன்பதாக நித்திரையிலிருந்து வெளிப்பது போல விழித்து கர்த்தருடைய மகிமையிலே கர்த்தரை அவன் முகமுகமாய் தரிசிப்பான் என்று வேதம் சொல்லுகிற சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கரத்திற்குள்ளே விட்டு கொடுப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிறார், நீங்கள் ஜீவனுக்குட்படுவீர்கள், தொடர்ந்து கர்த்தருடைய கையின் கீழாக இருப்பீர்கள் என்றால் ஜீவனிலே பரிபூரணத்தை பெறுவீர்கள். அதிலே அந்த அதிசயமான காரியங்களை செய்து தொடர்ந்து உங்களை நீதியின் பாதையில் உங்களுக்குள்ளே புத்துயிரை கொடுப்பார். அற்புதங்களை, அதிசயங்களை செய்து உங்களை வாழ வைப்பார் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். உங்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களை விட்டு கொடுங்கள். அதற்கு பின்பதாக பிதாவாகிய தேவனுடைய அன்பை, கரிசனையை புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களை விட்டு கொள்ளுங்கள். விட்டு கொடுங்கள், கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு தம்முடைய குமாரனையே ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொடுத்து, பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொடுத்து, தொடர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்பொழுதும் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போமா? இருதயத்தில் இடம் கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்போமா? ஸ்தோத்திரம். எஸ், ஆண்டவர் இப்பொழுதே அவருடைய ஆவியானவரை அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் அனைவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தின் கீழே, அவருடைய நடத்துதலின் கீழே, அவருடைய சத்தத்தை கேட்டு கவனமாய் நடக்க உங்களை விட்டு கொடுங்கள். இந்த ஜீவனை உங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஜீவனையும் பரிபூர்ணப்படுத்துவீராக. அதில் இருக்கிற பற்றாக்குறைகள், கசப்புகள், ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், நோய்கள், பலகீனங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நீங்கி போகட்டும். நீர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, வியாதி, நோய்கள், பலவீனங்களை சுகமாக்கினீர். வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும், குடும்ப வாழ்க்கை, தொழில், வேலை, சொத்து, சுதந்திரங்கள், ஊழியம், எல்லா காரியங்களிலும் அதிசயமானவைகளை செய்தீர். ஏனோக்குக்கு செய்தீர். பழைய ஏற்பாட்டிலே பர்சிலா என்ற பக்தனுக்கு செய்தீர். புதிய ஏற்பாட்டிலே பிலமோனுக்கு செய்தீர். காயுவுக்கு செய்தீர்.
அதே போல் இந்த நாளில் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. இந்த ஜீவனுக்கு ஏதுவான தடைகள் நீங்கட்டும். ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகும் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை பெருகட்டும். அதிசயமான கிரியைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, சங்கீதம் 139:14 படி அவனுடைய கிரியைகள் அதிசயமான கிரியைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொன்னபடியா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இந்த அதிசயமான கிரியைகள் உம்முடைய நாம மகிமைக்காகவே வெளிப்படட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படிக்கு செய்வீராக, பூரணப்படுத்துவீராக, நிறைவேற்றுவீராக, அதிசயமாய் நிலைவரப்படுத்துவீராக, அதிசயமாய் நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த ஜீவ ஊற்றிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, கன மகிமையை செலுத்தி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. வளர்ந்து கனி கொடுக்க செய்வீராக. ஊழியங்கள் நிறைவேறட்டும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். அவருடைய ஜீவநதி ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபத்திலே கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். God bless you.